ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் உரையாற்றுவது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய விவரம் எதிலே இருக்கிறது என்றால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இன்டலெக்சுவலான மனிதன் என்று சொன்னால், அவன் ஹுத்பாவை சுருக்கி தொழுகையை நீளமாக்குவான். ஹுத்பாவை சுருக்கி தொழுகையை நீளமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன் ஓதி இருக்கிறார்கள். சூரத்துல் ஜும்ஆவும் சூரத்துல் முனாஃபிகூன் ஓதுவதற்கு சுமார் 20 நிமிடங்கள் மெதுவாக ஓதினால் எடுக்கும், அல்லது 15 நிமிடங்கள் எடுக்கும் தொழுவதற்கு, ஓதி தொழுவதற்கு. அப்ப ஹுத்பா என்பது, அந்த தொழுகை 20 நிமிடங்கள் இருந்தால் ஹுத்பா ஒரு 15-18 நிமிடங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று நாம் மாறி செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஹுத்பா சில ஹத்தீபுகள் இருக்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதான் அந்த ஹுத்பாவுக்கு ஒருவரை ஏற்றுகிற போது அதற்கு பொருத்தமானவரை பள்ளி நிர்வாகங்கள் தேர்வு செய்து ஏற்ற வேண்டும். பேசுகிற எல்லோரும் ஹுத்பா ஓதுவதற்கு தகுதியானவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. சில சகோதரர்கள் மிம்பர்களிலே 1.5 மணி நேரம் நின்று ஹுத்பா ஓதுகிறார்கள். என்னென்று கேட்டால், இப்ப உதாரணமாக நான் ஒரு தென் மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு என்னை ஹுத்பாவுக்கு அழைக்கிறார்கள். ஒரு 20 நிமிடம் ஹுத்பா ஓதினால் போதும், கூடியது ஒரு 25 நிமிடங்கள். நான் என்ன சொல்லுகிறேன் அல்லது என்ன நினைக்கிறேன் என்றால், மருதமுனையிலிருந்து காலிக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அரமணத்தியாலும் ஹுத்பா ஓதுவதா என்று சொல்லி 1 hour அதை தாண்டி ஹுத்பா நிகழ்த்துகிற நிலைகளை இன்று பார்க்கிறோம். அதிலும் சொல்லப்படக்கூடிய மெசேஜ், பொதுவாக உளவியல் ரீதியாக சொல்லுவார்கள், ஒரு மாணவனாக உட்காருகிற ஒருவரை பொறுத்தவரையில் இப்படி லெக்சர் ஸ்டைல், இது குறிப்பிடுத்து படிக்கிறேன், இந்த லெக்சர் ஸ்டைல்ல ஒருவர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அவரால் ஒரு 15-20 நிமிடங்கள் தான் மேக்சிமம் கிரகிக்க முடியும். அதற்கு பிறகு அவருடைய கான்சென்ட்ரேஷன், அவருடைய அவதானம் அங்கும் இங்கும் சிதற ஆரம்பிக்கும். அது ஒரு ஹத்தீபை பற்றி சிந்திப்பார். ஹத்தீப் சொன்ன ஒரு உதாரணத்தில் இருந்து அவர் வெளியே போவார், ஆனால் ஹத்தீபை தான் பார்த்து கொண்டிருப்பார். சில ஹத்தீபுகள், அந்த மாமூம்கள், தொட வந்தவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தன்னை அதிகமாக உற்று பார்த்து கொண்டு சில நேரம் தலையையும் ஆட்டி கொண்டிருந்து விட்டால் இவருடைய ஆக்ரோஷம் அதிகரித்து நீண்ட நேரம் பேச ஆரம்பித்து விடுவார். இப்ப பார்த்து கொண்டிருந்து கொண்ட ஒரு ஆசிரியர் என்கிற நிலையில் நமக்கு தெரியும், சில மாணவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பொடி தான் வகுப்பில் இருக்கும், அவனுடைய மைண்ட் வெளியே இருக்கும். இது அல்லாஹு தஆலா நம்மை பலவீனமாக படைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் உளவியலை சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒருவர். அந்த வகையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை மக்கள் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும், ஹத்தீப் சுருக்கமாக பேச வேண்டும், சுருக்கமாக பேசுகிற அவ்வளவும் விஷயமாக இருக்க வேண்டும். அந்த விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சொல்லப்படக்கூடிய மெசேஜ் மக்களுடைய உள்ளத்தை சென்றடையக்கூடிய முறையில் இலகுவான மொழி நடையில் இருக்க வேண்டும், உள்ளத்தை தொடக்கூடிய பாணியில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள்.